நான் படுக்கும்போது பயப்படாதிருப்பேன். நான் படுத்துக் கொள்ளும் பொழுது என் நித்திரை இன்பமாயிருக்கும். காலையிலே முழித்துக் கொள்ளுவேன். கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்த. இந்த வசனமெல்லாம் தேடி நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்களா? நான் படுக்கும் போகும்போது இது சொல்லிட்டு தான் படுப்பேன் 100 வாட்டி. என் நித்திரை இன்பமா இருக்காண்டு. நிறைய பேர் சொல்லுவோம், படுத்துட்டு தூங்குற மாதிரியே இருக்குது, கண்ணெல்லாம் எப்படி இருக்குது? திறந்த வண்ணமே இருக்குது, உள்ள ஜீவன் இல்லை, உள்ள மரணம் உங்களை தள்ளி கொண்டிருக்கிறது, பயத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறது. எப்படி நடந்துருமோ தெரியாது. ஆண்டவர் சொல்றாரு, ஜீவனை கண்டுபிடிங்கள். அடுத்து வசனம் பாருங்க சீக்கிரம். சங்கீதம் 3:5. சங்கீதம் 3வது அதிகாரம். நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்துக் கொண்டேன், கர்த்தர் என்னை. எல்லாரும் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். எல்லாம் சொல்லுவோம், நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்துக் கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? படுத்தான், காலையிலே எழுந்துக்கல, செத்துட்டான். இது அவிசுவாசிகளுக்கு நடக்க வேண்டிய சம்பவங்கள், நமக்கு அது நடக்காது. அதான் சொல்றாரு, எகிப்தில அதே தெருவில் தான் இருக்காங்க, அந்த சாவு சத்தம் அங்கே நடக்கும், உன் வீட்டில் நடக்காது. ஏன்? உடன்படிக்கை உன்னோடு செய்திருக்கிறேன். என் ரத்தம் நிலக்காலில் பூசப்பட்டிருக்கிறது. பார்த்த உடனே தலை தெரிப்பான். இருதயத்தை பிசாசு பார்க்கும்போது தெரிப்பான். இவனோடு விளையாடவே முடியாது, இவனோடு ஃபைட் பண்ண முடியாது. ஏன்னா இவனுக்குள்ள இருப்பதெல்லாம் ஜீவன். ஜீவனை மேற்கொள்ள பிசாசினால் முடியாது. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம்.